ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜனவரி 15க்குள்ளே பயங்கரமான சம்பவங்களானது நடக்க போகுது. 7 ஜென்மங்கள் பாவங்கள் தீர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அந்த சூழ்நிலை எல்லா ராசிக்காரங்களுக்குமே உருவாகுது. அந்த சூழ்நிலை உருவாகிறதுனால குறிப்பிட்ட சில மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தம்ப்நெயிலில் பார்த்தது போல் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசிக்காரங்களுக்கு ஜனவரி 15க்குள்ளே நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கும்ப ராசிக்காரங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றில்லாமல் நீங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை உணர்ந்து சமயோகித புத்தியோடு பேசணும். அப்படி நீங்கள் இப்படி பேசுகிறது தான் உங்களுக்கு இப்போதைக்கு நல்லது. நீங்கள் அடங்கி எழுபவர்களாக இருக்கணும். அடங்கி எழுபவர்களாக இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் இந்த டைம் இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் பொது விழாக்களில் உங்களுக்குன்னு முதல் மரியாதையானது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் விஐபிகள் மத்தியில் கூட நீங்கள் பிரபலமாக பேசப்படுவீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகும். பெரிய பதவிகள்லாம் உங்களை தேடி தானாக வீட்டுக்கு வரும். வருங்காலத்துக்காக சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரும். அதை விட நவீன ரக வாகனம் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் இதெல்லாம் வாங்குவீங்க. இதெல்லாம் வாங்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல பொருளுதவி இந்த டைம் இருக்குது. இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்கு 2ல் ராகு 8 வீட்டில் கேது இருக்கிறதுனால எதிலும் பிடிப்பற்ற போக்கெல்லாம் உங்களுக்கு மாறும். பிறர் மீது நம்பிக்கையின்மையோடு நீங்கள் செயல்படுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமையும். வீண் விரையெல்லாம் வந்து செல்லும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சாதாரணமாக பேச போய் சண்டையில் முடியலாம். அதனால் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் பேச போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி பேசாதீங்க. வழக்கெல்லாம் தீர்ப்பு தள்ளி போகும். ஸோ வழக்குகளில் எதையும் இப்போதைக்கு பண்ணாமல் இருங்க. பழைய கடன் பிரச்சனைலாம் அவ்வப்போது மனதை வாட்டும். அந்த கடன் பிரச்சனை மட்டும் மனதை வாட்டாமல் இருக்க நீங்கள் பெருசாக திரும்ப எந்த விதமான கடன்லையும் கமிட் ஆகாதீங்க. பழைய கடன் பிரச்சனையே மனதை வாட்டும் போது புதுசாக நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா இன்னும் அதிகமாக வாட்டும். அதனால் மனதை வந்து சாந்தப்படுத்த புதுசாக நீங்கள் எந்த கடன்லையும் கமிட் ஆகாதீங்க. அப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து ராகும் கேதுவும் வந்து ஒரு வித பயம், படப்படப்பு, ஒற்றை தலைவலி, செரிமான கோளாறு இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது மாதிரி இல்லாமல் இருக்க நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாயு தொந்தரவால் நெஞ்சு வலிக்கும். யாரை நம்புவது என்கின்ற மனக்குழப்பத்துக்கு ஆளாவீங்க. இந்த மாதிரியான டைம் தெய்வத்தை நம்புங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி. அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி கொண்டு இருக்காதீங்க. கணவன் மனைவியாக இருக்கிறவங்க சின்ன சின்ன பிரச்சனை வரும் போகும். அதை பெரிதுபடுத்தினாதான் அது பெருசாக இருக்கும். அதை சின்னதாக நினச்சி விட்டு கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை எதுவும் வராது. அப்புறம் வீண் சந்தேகத்தை விலக்கி கொள்ளுங்க. வீணாக சந்தேகப்படுறதுனால உங்களுக்கு தான் ப்ராப்ளம். அதனால் ஈகோ தான் வரும். ஸோ ஈகோவை தவிர்த்து விடுங்க. ஸோ இந்த டைம் ஈகோ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட லைஃப்பில் பெரிய நஷ்டம் ஏற்படும். அதனால் தயவு செய்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈகோவை வந்து தவிர்த்துக்குங்க. ஈகோவை தவிர்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஈகோவை வந்து நீங்கள் தவிர்க்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நல்லதை வந்து கொடுக்கும். ஸோ ஈகோவை முடிஞ்ச அளவு வந்து தவிர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் நிற்கும்போது வேலை சுமையால் எப்போது பதட்டத்தோடு காணப்படுவீங்க. தாயாரோடு மோதல், அவருக்கு மூச்சு பிடிப்பு, மூட்டு வலி இந்த மாதிரியான வலி வந்து நீங்கி உங்களை ஒரு வழிப்படுத்திடும். தாய்வழி உறவினர்களோடு கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து நீங்கும். வீட்டை கூடுதல் செலவு செய்து சீர் செய்கிறதா இருந்தால் சீர் செய்யலாம். அப்படிலாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது. அப்புறம் வாகனம் அடிக்கடி தொந்தரவு தரும். அதனால் வாகனத்தை ஃபஸ்ட்டு சரி செய்துக்க பாருங்கள். அப்புறம் உங்கள் ராசிக்கு குரு வந்து உங்களோட வீட்டில் அமர்றதுனால உங்கள் மன இறுக்கங்கள்லாம் வந்து நீங்கள் நீங்கிறதுக்கு ஏதாவது தியானம் போன்ற விஷயத்தை வந்து செய்யணும். அதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்லதானது நடக்கும். அப்புறம் பணப்பற்றாக்குறையெல்லாம் வந்து அகலும். பணப்பற்றாக்குறை அகலும் போது பணத்தை வந்து சேமிப்பது வந்து பாருங்கள். அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளில் வீடு களை கட்டும்.
அந்த மாதிரிலாம் களை கட்டும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா என்ஜாய் பண்ணிக்குங்க. புது வீடு கட்டி குடி போகிறதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். குடும்பத்தில இதனால் நிம்மதியும் உண்டாகும். உங்களுக்கு ஒரு திருப்தியானது ஏற்படும். வருமானத்த உயர்த்த புது வழியெல்லாம் கிடைக்கும். அதற்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் மழல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் உங்க பிள்ளைகள் ஆல்ரெடி இருந்தாங்கன்னா, அவங்க பிடிவாதம் செய்துட்டு இருந்தாங்கன்னா, அந்த பிடிவாதங்கள்லாம் தளரும். விஐபிகள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. மகள்கள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிவட்டாரத்தில இழந்த செல்வாக்க மீண்டும் நீங்க பெறுவீங்க. இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கப்போது. அப்புறம் தந்தை வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அதெல்லாம் எதையும் மிஸ் பண்ணிறாதீங்க. அவங்க வழி உறவினர்களோடு இணக்கமான போக்க கடைபிடிங்க. குடும்பத்தோடு சென்று குலதெய்வ வழிபாட்ட மேற்கொள்ளுங்க. அதுவும் கிராமத்து கோயில்கள்ல திருப்பணிக்கு உதவிகள்லாம் செய்யுங்க. பழமையான கோயில்கள் தொடர்பான ஆராய்ச்சிகள்ல ஈடுபடுங்க. அதுவும் ஆன்மீக, யோகா உள்ளிட்டவற்றில நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதற்கேற்ப இருங்க. தடைப்பட்ட அயல்நாட்டு பணி கிடைக்க மீண்டும் வாய்ப்பு இருக்கு. மனக்கவலைகள்லாம் போய் முன்னேற்றத்திற்கான வழிகள ஆராய்ந்து, அது தொடர்பாக செயல்படுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்புறம் சனி இந்த டைம் ஜென்ம சனியாக தொடர்றதுனால, பழைய பிரச்சனைகள் தலை தூக்கும். அதுவும் கணவன் மனைவியா இருக்கிறவங்களிடையே தூக்கும். அதனால கணவன் மனைவியா இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்க எல்லாத்தையும் அனுசரித்து செல்வது நல்லது. அது மட்டும் இல்லாம விட்டு கொடுத்து போணும். அப்பதான் உறவுல நன்மையானது உண்டாகும். நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களாக இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். அப்படி இட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்துல போய் முடியும். எதிராளி அடிக்கடி வாய்தா வாங்குறதுனால வழக்குல தீர்ப்பெல்லாம் தள்ளி போகும். அப்புறம் பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கு பகைத்து கொள்ள வேண்டாம். வெளிவட்டாரத்துல யாரையும் தாக்கி பேச வேண்டாம். சனி பகவானால உங்களுக்கு நிறைய நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாத சூழ்நிலையில இருக்கிறீங்க. அதனால தான் சொல்றேன். அப்புறம் பணத்துல கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையாக இருக்கணும். சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால பணத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா, இந்த விபத்துக்கள் ஏற்படாம தப்பித்துக் கொள்ளலாம். அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த 15 நாட்களுக்குள்ள பொறுப்பாக செயல்பட்டீங்கன்னா, லாபத்த பெருக்கிக் கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம, பக்கத்து கடைக்காரர பார்த்து பெரிய முதலீடுகள போட்டு நீங்க சிக்கிக் கொள்ளாதீங்க. உங்களோட சக்தி என்னவோ அதுக்கு தகுந்தமாறு முதலீடு போட்டு தப்பித்துக் கொள்ளுங்க. பங்குதாரர்களால் விரயம் உங்களுக்கு வரும். அப்புறம் ரியல் எஸ்டேட், கமிஷன், அரிசி, எண்ணெய் மண்டி மூலம் லாபம் உங்களுக்கு உண்டாகும். புது ஏஜென்சிலாம் எடுத்து செயல்படணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள கவர்வதற்கு பல யுக்திகள கையாண்டீங்கன்னா, அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஸோ வியாபாரிகளுக்கு இந்த மாதிரியான பலன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய கும்ப ராசிக்காரங்க இந்த பலன்களுக்கேற்ப நடந்து செயல்படுங்க. அப்புறம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கூடுதல் கவனம் செலுத்தணுங்க உங்க வேலையில. அது மட்டும் இல்லாம கால நேரம் பார்க்காம உழைக்க வேண்டியது வரும். உயர் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீங்க. சக ஊழியர்களால் குறைகள்ல கவனம் செலுத்துவாங்க. ஸோ சக ஊழியர்கள் கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா சக ஊழியர்கள் தான் இப்போ உங்களுக்கு எதிரியாக செயல்படுவாங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளங்கள்லாம் வராம தப்பித்துக் கொள்ளலாம். முக்கிய கோப்புகள நீங்க கையாளும்போது அலட்சியம் மட்டும் வேண்டாம். வழக்குகள், நெருக்கடிகள்லாம் நீங்கும். புது வாய்ப்புகளை யோசித்து ஏற்பது நல்லது. புதுசா ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது உடனே ஏத்துக்கிட்டீங்கன்னா, அதுல உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால புது வாய்ப்புகளை யோசித்து ஏற்பது நல்லது. இடமாற்றம்லாம் இருக்கும். பார்த்து எல்லாத்தையுமே கரெக்ட்டா யோசிச்சு பண்ணுங்க. அப்புறம் உங்கள சுற்றி இருப்பவர்களுடைய சுயரூபத்த காட்டிக் கொடுப்பதோடு, நீண்ட கால கனவுகள் அனைத்தும் நனவாகுவத இந்த 15க்குள்ள நீங்க பார்க்க முடியும். ஸோ உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். ஸோ கும்பராசியில பிறந்தவங்களுக்கு ஜனவரி 15க்குள்ள நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதுதாங்க. என்ன சம்பவங்கள் நடக்கும், நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத கிளியரா உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்கள நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினைச்சீங்கன்னா, வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கும்ப ராசியா இருந்ததுன்னா, இந்த முக்கியமான தாள்கள இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். நன்றி.